வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு பவிஸ் கிச்சன். இன்றைக்கி பவிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஜாக்ஃப்ரூட் பெப்பர் ட்ரை எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். இது பலாக் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சக்கை அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஒரு சின்ன பலா பிஞ்சு எடுத்துகிட்டு உங்கள் பலா பிஞ்சியோட தோலை நல்லா இந்த மாதிரி சீவிக்கணும். அந்த க்ரீனாக இருக்கு இல்லையா, அந்த பகுதி எல்லாத்தையும் நல்லா வெட்டி எடுத்துருங்க. சொத்தையெல்லாம் இருந்ததுன்னா அதை அதையும் அந்த பகுதியும் ரிமூவ் பண்ணிடுங்க. இது சீவும்போது கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் கடினமான வேலை இது. கையிலெல்லாம் கத்தி பட்டுரும், பத்திரமா பார்த்து பண்ணணும். இதோட பகுதியில் நடுப்பகுதியில் ஒரு தண்டு இருக்கும், அந்த தண்டை நீங்கள் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். அது நமக்கு தேவையில்லை. இப்போ நான் எடுத்துருக்க இந்த பலா பிஞ்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தி இருக்குது, ஏன்னா அந்த விதையெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் பிஞ்சாக எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம செய்கிறதுக்கு சோம்பு, அன்னாச்சிப்பூ, கிராம்பு 2 எடுத்திருக்கேன், பட்டை எடுத்திருக்கேன், கல்பாசி பூ சொல்லுவாங்க, ஸ்டோன் ஃப்ளவரு அது கொஞ்சம் எடுத்திருக்கேன், பிரியாணி இலை எடுத்திருக்கேன் 2, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், வாசனைக்காக 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கூட ஒரு பழுத்த நல்ல தக்காளி 1, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், 2 முதல் 3 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா அதில் போட்டுடுங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதை போட்டு நல்லா வதக்குங்க. பொன்னிறமாக வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும். வதக்கிட்டே இருங்க, ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம், அது கீழே அடி பிடிச்சிக்கும். அது அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கலரிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதையும் சேர்த்துக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நறுக்கி வச்சுருக்க அந்த பலாக்காய் பிஞ்சு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். இப்போ நாங்கள் நறுக்கி வச்சுருக்கிறது ஒரு 4 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். மீதம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் இன்னொரு நாள் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கலரிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு போட்டிருக்க அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில்
பார்க்கும்போது தெரியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம எப்படி வெங்காயம் தக்காளி வதக்கணுமோ அந்த மாதிரி இதுவும் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவும் பெப்பர் பவுடரும் இதில் போடுறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு சீசனல் டிஷ்ஷு. ஏன்னா உங்களுக்கு அந்த பிப்ரவரி அந்த மாதிரி டைம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் உங்களுக்கு இந்த பிஞ்சு எல்லாம் கிடைக்கும். ஒரு 3 to 4 months வரைக்கும் நீங்கள் இந்த பலா பிஞ்சு கிடைக்கும், நீங்கள் வெளியில் வாங்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் அந்த விதையெல்லாம் வேக வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். மசாலாவும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறும் உங்களுக்கு அந்த பிஞ்சியில். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் இதை மூடி வைக்கணும். இப்போ மூடி வைக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறுறோம். பார்த்தாலே நல்லா தெரியும், சுவையான பலாக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு நான் கொத்தமல்லியை தூவிடுறேன். டிஷ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த டிஷ்ஷை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது பவிஸ் கிச்சன்.